ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா வீட்லையுமே வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இபி பில் அதிகமாக வருதா வரலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம பெற்றோர்களுக்கும் ப்ளஸ்ஸு நம்ம மனைவிமார்களுக்கும் பார்த்தீங்கன்னா அல்லது வீட்டில் அனந்தமிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டுருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே தான் கார்னர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்து தான் இபி பில் ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் ஏகப்பட்ட சண்டைகளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் தான். ஸோ நான் ஃபிஷ் டேங்க் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இபி பில் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இபி பில் ரைஸ் ஆகிறதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு தனியாக சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படி நம்ம வைக்கக்கூடிய அக்வாரியமில் இபி பில் அதிகமாக வருமா இல்லை அதிகமாக வராதா அப்படிங்கிறதும், அப்படி ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கான தெளிவான வீடியோ கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்மளோட ஃபிஷ் டேங்க் வச்சா இபி பில் அதிகமாகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ஃபிஷ் டேங்க் 2 ஃபிஷ் டேங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இபி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது. அதுவே நீங்கள் ஒரு 4 டேங்க் 5 டேங்க் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டிஃபர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஃபீட் டேங்க் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ஏர் பம்ப் போடுவோம் அல்லது ஒரு சின்ன லைட் போடுவோம், அவ்வளோதான். இது ப்ராசஸே அவ்வளோதான். இதே பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் ஜஸ்ட் ஒரு ஹீட்டர் ஆட் பண்ணுவோம். ஒரு 100லேருந்து ஒரு 150 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுவே பெரிய ஒரு மான்ஸ்டர் டேங்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சம் ஃபில்ட்ரேஷன் போகிற மாதிரி வரும். அல்லது ஒரு கேனிஸ்டர் போகிற மாதிரி வரும். அல்லது பெரிய டேங்குக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான ஹீட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீட்டர் 300 வாட்ஸுக்கு மேலே வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு தேவையான லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 22 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் லைட் வரும். சரிங்களா? ப்ளஸ் அதுக்கு ப்ராப்பராக வேஸ்ட்லாம் நிற்காமல் இருக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேவ் மேக்கர் வைப்போம். அல்லது அடிஷ்னல் இந்த மாதிரி ஒரு டாப் ஃபில்டர் வைப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வரும். இது ஒரு டேங்குக்கு உண்டான ஒரு விஷயம். சரிங்களா? இதுவே ஒரு 4 டேங்க் 5 டேங்க் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா டேங்குக்குமே ப்ராப்பரான மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். சரிங்களா? அப்போ ஹீட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 டேங்கு சேர்த்து உங்களுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இபி பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எண்ணெய் வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இபி பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட கடையை வச்சு உங்களுக்கு இபி பில் ஏன் ரைஸாக வருது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கடை அப்படின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெவியான ஒரு ஏர் பம்ப் வேணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 85 வாட்டு. சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா டேங்குக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஏர் பம்ப் போகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அது ஒரு 85 வாட்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நார்மலாக ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் ஒரு டிஐவை சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ வின்டர் சீசன் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, வாட் ஜில் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? வரும். அப்போ ஹீட்டர் உங்களுக்கு ரொம்ப வாட்டர் கூலிங்காக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? அப்போ ஏன்னா ஃப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹம்ப் இறங்கி போயிடும். ரொம்ப வாட்டர் சில்னஸாக இருந்தாலோ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஒயிட் ஸ்பாட் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரானுக்காகவே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்போ 100 வாட்ஸ் ஆட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நான் 45 வாட்டில் ஒரு டாப் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 45 வாட் பார்த்தீங்கன்னா மேலே ஓடிட்டு இருக்குது. ப்ளஸ் சம் ஃபில்டரில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 45 வாட் ஓடிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதிலே 90 வாட்ஸ் ஓடுற மாதிரி கணக்கு வந்துடுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் செட்டிங்கில் ஒரு 3 ஃபீட் டேங்க் வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா 45 வாட்டு தான். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்கை 45 வாட் பவர் ஹெட் வச்சுருக்கேன். ப்ளஸ் இவ்வளோ பெரிய சம்ப் ப்ராப்பராக சைக்கிளிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃப்ளோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேங்குக்கு. ஸோ இதுக்கப்புறமே இதுலேயுமே வாட்டர் கிளியரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு டிஐவை டாப் ஃபில்டர் கொடுத்துருக்கேன் 45 வாட்டில். ஸோ இது ஒரு இன்டர்னல் சம்ப்பு. ஸோ இன்டர்னல் சம்ப் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு 35 வாட் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இம்போர்ட்டட் டேங்கில் எனக்கு இம்போர்ட்டட் டேங்கில் வரக்கூடிய பவர் ஹெட் வாட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பவர் ஹெட் தூக்கிட்டு ப்ளஸ் ஃபில்டருமே தூக்கிட்டேன். சரிங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன் இதில் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டிஐவை சிஸ்டமில் என்னுடைய டாப் ஃபில்டர் போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் எனக்கு கிளாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா எனக்கு கிளாரிட்டி இல்லாமல் சும்மா ஒரு டேங்கை பார்க்குறது பிடிக்காது. ஸோ அதனால தான்
இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பவர் ஹெட் இது பார்த்தீங்கன்னா 25 வாட்டில் வந்து நான் வந்து பவர் ஹெட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த கிளாரிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்காக ஸோ எல்லா டேங்குமே வந்து ப்ராப்பராக கிளாரிட்டியாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே 45 வாட்டுக்கு மேலே தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கனால ஸோ வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் வந்துட்டு இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா 300 வாட் ஹீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஆச்சுன்னா இதில் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 300 வாட் ஹீட்டர் இருக்குது. ஏன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் வந்தால் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமே கடையில் ஃபேன் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லைட் வந்து 26 வாட்ஸ் வந்து டியூப் லைட் கொடுத்துருக்கேன். ஸோ டியூப் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லைட் கொடுத்துருக்கேன். ஸோ 26 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லைட் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து மூணு லைட் வந்து கம்பல்சரி போட்டுருவேன். 3 லைட் வந்து எமர்ஜென்சி அதில் ரொம்ப வெளிச்சத்தை தேவை கஸ்டமர்ஸ் வந்தால் மட்டும் தான் வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ ப்ளஸ் வந்துட்டு வெளியே ஒரு லைட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வெளி லைட் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 26 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேங்க்லையுமே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருக்கேன். ஸோ அது லைட்டுக்கெலாம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு மினிமம் ஒரு 10 வாட்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டேங்க் இருக்குது. 6 டேங்கில் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே கன்சப்ஷன் வந்து வந்துடுது. ஸோ இதுக்கப்புறமே வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே ஓடுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓடாது. சரிங்களா? இதில் வந்து டேங்க்ஸில் வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்கும். நம்ம வந்து லைட் அதிகம் போட மாட்டோம். ப்ளஸ் வந்துட்டு டியூப் லைட் வந்து பகலில் போட மாட்டோம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பகலில் போட மாட்டோம், நைட்டு தான் போடுவோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 900 வாட்ஸ் வந்து வருது. சரிங்களா? அப்போ வந்து பாதியாக நம்ம எடுத்துக்குவோமே, அப்போ வந்து ஒரு 450 வாட்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கடையில் ஓடக்கூடிய வாட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து 900 வாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரன்னிங் இருக்க மாதிரி வச்சுட்டா கூட அதில் வந்து பாதி நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? 450 வாட்ஸ் வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு 24/7 மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து 24 ஹவர்ஸ் வந்து போட்டு பார்ப்போம். அப்போ வந்து 10,800 பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அப்போ வந்து இன்ட்டு நம்ம வந்து 60 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,48,000 ஆம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓடுற மாதிரி காமிக்குது. சரிங்களா? டிவைடடு இதை வந்து 1000 வந்து டிவைட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 648 யூனிட் வந்து நமக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது 60 நாளைக்கு ஒருக்கா வந்து ஓடுற மாதிரி காமிக்குது. இன்ட்டு நம்ம வந்து கடை கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் கரண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபா பெர் யூனிட்டுக்கு. சரிங்களா? அப்போ வந்து 7,700 உங்களுக்கு வந்து 76 ரூபா வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டை பொறுத்து வந்து காசு வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும். என்னோட கடைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாட்டை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாட்டுக்கு வந்து 215 ரூபா வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ 2 கிலோ வாட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 2 கிலோ வாட் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து 8,206 ரூபா வந்து கரண்ட் பில் மட்டுமே. சரிங்களா? இப்போ வந்துட்டு இது டோட்டல் வேல்யூ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 410 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட வேல்யூ பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 410 ரூபா ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ வந்து 8,206 ரூபா வந்து நமக்கு வரக்கூடிய பில்லு 2 கிலோ வாட்டுக்கும் ப்ளஸ் வந்து கரண்ட் பில்லுக்கு வரக்கூடிய பில்லும் பார்த்தீங்கன்னா 8,206 ரூபா வருது. சரிங்களா? ரெண்டுமே கால்குலேட் பண்ணால் 8,616 ரூபா வந்து கடையோட கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸு. ஸோ வந்து யூனிட் வந்து சேர்ந்து போகும்போது வந்து ஒரு மாதிரியாகவும் கம்மியாக உடம்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவும் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கரண்ட் போடுவாங்க. ஸோ கமர்ஷியல் கரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு மேலே வந்து வருது. சரிங்களா? 649 யூனிட் வந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பில் வந்து வருது. அதுவே நீங்கள் வந்து வீட்டில் வந்து யூஸ்
யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பாதி வரும். சரிங்களா? எப்பயுமே டொமஸ்டிக் கரண்ட்டுக்கும் கமர்ஷியல் கரண்ட்டுக்கும் பாதி வந்து வித்தியாசம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு கரண்ட்லாம் வந்து ₹4லேருந்து ₹6 சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் 2 ஃபிஷ் டேங்க் வந்து வளர்க்குற மாதிரி இருந்தால் 1 கிலோவாட் நீங்கள் வந்து கரண்ட் வந்து எடுத்தால் போதும். இல்லை நான் வந்து ஒரு 6 டேங்க்லேருந்து ஒரு 7 டேங்க் 8 டேங்க் வந்து ஆட் பண்ண போகிறேன், வீட்டிலே வச்சு அழகுக்கு ஹாபிக்கு வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இபி ஆஃபீஸ் ஓடி போயிருங்க. சரிங்களா? இபி ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு வந்து 2 கிலோவாட்டுக்கு வந்து கரண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து முன்கூட்டியே போயிட்டு வந்து அதுக்கு ஒரு ₹2220 வந்து நீங்கள் வந்து 1 கிலோவாட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்து 1 கிலோவாட்லேயே நீங்கள் 2 கிலோவாட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நாமளே ஒரு 7 டேங்க் 8 டேங்க் வந்து வீட்டில் வச்சிருக்கோம், எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ஹீட்டர் போட்டிருப்போம், மோட்டர் சம்பில் வந்து கேனிஸ்லேருந்து எல்லாமே போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிலோவாட் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா? சில பேர் வந்து யூனிட்டுக்கும் ப்ளஸ் வந்து கிலோவாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு யூனிட் வந்து நமக்கு வந்து கம்மி யூனிட் வருது அதிக யூனிட் வருது கணக்கே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து கிலோவாட்டை வந்து எதை வச்சு உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா மோட்டையும் வந்து ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 டேங்க் வச்சுருக்கீங்க, 10 டேங்குமே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 2 டேங்க் வந்து ரன் பண்ணுறீங்க, மதியானம் வந்து ஒரு 2 டேங்க் ரன் பண்ணுறீங்க, அதே ஈவினிங் ஒரு 2 டேங்க் ரன் பண்ணுறீங்க, நைட்டு 2 டேங்க் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோவாட் பார்த்தீங்கன்னா கம்மி கிலோவாட்டில் இருக்கும். அதே மாதிரி அட்டன் டைமில் வந்து 10 டேங்குமே ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிலோவாட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். சரிங்களா? இது வந்து எந்த ஒரு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஒருத்தர் வச்சு இழுக்கிறப்போ ஒரு பெட்ரோல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆகும். அதே ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு ஒட்டுக்கா வந்து இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் கரண்டோட லோடும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா மோட்டரையும் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இபி வந்து உங்களுக்கு வந்து 1 கிலோவாட்லேருந்து 2 கிலோவாட்டாக போயிடும். அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஹெவி வோல்டேஜாக இருந்துச்சுன்னா 1/2 ஹெச்பிக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 கிலோவாட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிடும். அதனால் வந்து நீங்கள் எத்தனை டேங்க் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தாராளமாக வந்து கிலோவாட் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மி டேங்க் தான், 1 டேங்க் 2 டேங்க் தான் யூஸ் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ₹700 யூஸ் பண்ணுறீங்கன்னா கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ₹200 300 தான் வரும். சரிங்களா? ஸோ 1 டேங்க் 2 டேங்க் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதே 7 டேங்க் 8 டேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இபி பில் வந்து பாதிக்கு பாதி வரதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டில் பில்லு வரத்துக்கும் முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ₹700 800 தான் பில்லு கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நான் டேங்க்ஸு அதிகமாக ஹீட்ரு ப்ராப்பராக வந்து சம்புக்கு ஒரு மோட்ரு டாப் ஃபில்ட்டுக்கு ஒரு மோட்டர் ஆட் பண்ணதுனால எங்கள் வீட்டில் இபி பில் பார்த்தீங்கன்னா ₹4000 ₹5000 நான் வந்து கட்டிட்டு தான் இருந்தேன். சரிங்களா? ஸோ அதுக்கு ரீசனுமே நான் தான். உங்கள் வீட்டில் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக கிலோவாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க, டெபாசிட் வாங்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ அதிகப்படியாக டேங்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை செஞ்சுக்கோங்க. கம்மியான டேங்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பயப்பட தேவையில்ல. ஒரு ₹200 ஒரு ₹300 கரண்ட் பில்லு தான் உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வரும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்கன்னாவே உங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் திட்டு வாங்குறதை கொஞ்சம் நம்ம தவிர்த்தலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.